ஹாய் மை ஃபேமிலி, நான் தான் உங்கள் விஜி மீனு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக கிரைண்டர் வாங்கியிருந்தோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விஜி மீன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு கிரைண்டர் இருந்தது. அது என்னாச்சுன்னா திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி. நாங்கள் எப்பயுமே வீட்டில் தான் மாவு அரைப்போம், கடையில் கொண்டு போய் மாவு அரைக்க மாட்டோம். அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா வந்து மாவு அரைக்கும் போதே வந்து பாதியிலே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி ஓகே, கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக டேமேஜுமா, இது ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்து கடையிலே விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நீங்களே வாங்கிப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைம்மா நாங்களாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேறு கடையில் போய் விசாரித்து அவங்க வந்து நாங்கள் வந்து 200 தான் வாங்குவோம்னு சொன்னாங்க. என்னடா இது 200 தான் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது நம்ம 7000 கொடுத்து வாங்குவோம், என்னடா இது 200 தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா கிரைண்டர் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது பார்த்தா பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் அந்த கிரைண்டர் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா தேங்காய் திருவிழா அந்த மிஷினும் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, இதுவே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். நான் வந்து ஒயிட் கலரில் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என் பாப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அம்மாட்ட விளையாடிட்டு இருந்தான். நீ மட்டும் விளையாடுமா, அம்மா மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதமான்னு சொல்லிட்டு அந்த மூடி வந்து கொடுத்துட்டு அம்மாட்ட விளையாடிட்டு இருந்தா. ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து எப்பயுமே ஒரு பொருள் வாங்கினா அதில் என்ன டேமேஜ் இருக்கா, இல்லை வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ நாள் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டோட்டலாக செக் பண்ணணும். இல்லைன்னா நம்ம அந்த பொருள் வாங்கினதுக்கு யூஸே கிடையாது. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து செக் பண்ணோம். செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து போட்டு பார்த்தோம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் ஆகிடுச்சு. இன்னும் வந்து அதில் நாங்கள் வந்து மாவு அரைக்கல. அதில் மாவு அரைச்சி பார்க்கணும், அது வந்து நல்லா அரையுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ மறக்காமல் விஜி மீன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.